திஸ் ராங் பிரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின். என்னைய பார்த்தா வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பின்னாடி பார்த்தா பிரிட்ஜ் மாதிரி இருக்கா உனக்கு? இழந்த பழ கொட்டை இருக்கு. என்ன இழந்த பழத்தை உங்க அம்மா என்னடா வச்சுக்கிட்டு இருக்க? சரியா போச்சு மூடு. ஓ வாய மூடுறா. நீ திற. எதுக்கு என்னைய திறக்க சொல்ற? அத கூட திறக்க முடியலன்னா நீ எல்லாம் என்னத்துக்கிட்டா இருக்க வெண்ண? நீ திறந்தேன்னா நான் கிள்ளி வச்சுட்டு ஓடிடுவேன். நான் நெருப்பாளி வச்சு கொட்டி பிடி போயிருவேன் பாத்துக்க. நான் குசை போட்டு விட்டுருவேன். நான் அப்படியே தண்ணியை ஊத்தி சுடு தண்ணியை ஊத்தி வேக வச்சிருவேன் பாத்துக்க. உன் மூக்க நக்கிடுவேன். நான் வாயை கிழிச்சிருவேன். வாய் ஓடுவேன். எதுல? வாயிலே போடு. வாயிலே போடுவாப்லையா? தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. கேவல போல என்ன பிட்டு உன் சட்டிக்குள்ளதான் படுத்துக்கிறதே வீச்சந்தாங்க வழியே வந்துட்டேன். மிருதங்கம் மண்டையில மசுறு இல்ல. அனாசிமா என் வீட்டுக்கார பத்தி பேசாதீங்க. வந்த மகேந்திராவில 2 லைட்டு எரியவில்லை. எலக்ட்ரீஷியன் பார்த்து ஒண்ணு அகலங்க. அரை எலக்ட்ரீஷியன் பார்த்து ஒண்ணு அகலங்க. நாங்க எப்படித்தான் போக போறோம் புதுக்கோட்டைங்க. என்ன பண்றீங்க ராதா? ஏடிஎம்ல காசு எடுக்கலாம் போனேன், பேலன்ஸ் இல்லங்க அவருக்கு எடுக்க தெரியல. கார்டு பயலுகட ஏடிஎம் சொருகுனா தாங்க வரும். கார்டை கொண்டு போய் பார்த்தா குட்டியா இருக்கா. பார்த்தா குட்டையா இருக்கா. இவ உள்ளுக்குள்ள செவரொட்டிய மடிச்சு வச்சிருக்கா. எந்த என்னையா சொல்லிருக்கா? செவரொட்டிய வாங்கத்தேன் ஆட்டுக்கடையில உட்காந்துருக்காங்க என் தம்பி எல்லாம். வேணடா புளி மூட்டை மாதிரி உட்காந்துருச்சிருக்கிறேன். புளி மூட்டை தான் பக்கத்துல கொட்டையை எடுத்துருவேன். ஆமா முதல்ல அதுக்கே இருக்கான்னு தேடணும். இது கொட்டை எடுக்குதா? தம்பி வந்து பேக் ஷாட் அடிச்சு விட்டு போப்பா. நான் வந்துட்டேன் என் தம்பி என் சிங்கம். ஏன் முறைச்சிட்டு போறாரு? ஏனாபட்டியை சேர்ந்த பிரேம் என்கின்ற அமரன் நினைவு குழு KPS பால் பண்ணை மாமன் மச்சான் என் அண்ணன் தம்பி மாமே மச்சான் சார்பாக 501 நன்றி. இப்ப எதுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன்? உன் செவரொட்டிக்கு நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன் 500 ரூபா. கண்டங்கரு கீரை முண்டை. யார பார்த்து கீரை முண்டன்றா? இழுத்து விடணும் மூத்திரத்தை குடி. கண்டங்கரு ஒண்ணு திண்டு என்ன விஜிடா விஜிடா உங்குடு. தம்பி வர முடியாது. காலைல நீர் கட்டு மூடு. பெரிய டவுலிட்டில் ஜெயிச்சது மாதிரி அவர் தலைவா ஆண்டுவார். அவ்வளவுதான் வர முடியாதுல. அண்ணனு கவட்டில பருவல செவத்த புள்ள ராணி. சொல்லுங்க மாமா. உனக்கு என்னது எத்த தண்டி? கேணி. ஏன் கேணி இருந்தா நீங்க என்ன கேணியில தண்ணீரை கிழவாடி உள்ள அடிவாடி ஒண்ணு கையிறந்து வச்சு எதுக்கு உள்ள என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு தெரியாமத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க மூதேவி. மூதேவி வந்து கட்டி புடி, இல்லைன்னா முத்தத்தையாவது கொடு, இல்லைன்னா வந்து இடிச்சாவது விடு. எதுவுமே இல்லாம வந்து வந்து மோந்து பார்த்துட்டு போறிய. ஏமா முத ஒரு போஸ்ட் மரத்துல ஏற வயரமேன் என்ன பண்ணுவாரு? ஆமா இது சிங்கிள் பேசா திரி பேச்சான்னு போஸ்ட் மரத்தை செக் பண்ணுவேன். ஆனா ஓன்ட்ட வரும்போது பூராமே ஷோகேஸா இருக்கு. அதை திறந்து தாண்ட இன்னும் கடை கட்டிட்டு ஏன் ஆம்பளைய பார்த்து ஒரு குந்தாணி முண்டை சொல்லிட்டு போனாலே லகுடு முண்டை. எம்ஜிஆர் உதுத்தவைய உனக்கு 8 குத்துக்கு இளையவ இந்த குட்டச்சி. அவ என்னைக்காவது என்னை தப்பா தவறா பேசிருப்பாரா? ஏண்டி சர்ச்சி மாடு முண்டை அக்கான்னு வாக்குறேன் தூக்கி போட்டு உன்னுடைய நீ வந்தேன்னா 2 அடி அடிச்சிருவேன். அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். பெரட்டி விட்டு அடிச்சு கருப்பு பைய காலி பண்ணிடுவேன். கருப்பு பைய இல்லைன்னா உன் கட்ட பையன் நிறைச்சிருவேன். என்ன இந்த அம்மனமா ஒரு சீன் எப்போ வரும்? அது ஒரு வயசுக்கு வரும்போது வரும். இந்த போயிட்டு அப்படி இல்லை வந்து அம்மனமான சீனுக்கு மேக்கப் போடுறேன். விஜயை விட்டுருவேன். ஆனா அவ வெத்த இந்த வெங்காய பஜ்ஜியை விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? கிண்ணா கிண்ணா கிண்ணானா என்ன அர்த்தம்?
கின்னா என்பது புது டைலாக். என்ன டைலாக் எனக்கு தெரியலங்க. உங்ககிட்ட இருக்குது இன்னும் ஆ. அவன் கொண்டு வரேன் கிண்ணா. அதான் கிண்ணா 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 கிண்ணா. ஏங்க இருக்கா? அதுல முட்டித்தான் மசுறு முளைக்காம தர்றேன் பரவன். ஆனா என் மிருதங்காரனை ஏவி விட்டேன்னா உங்க கப்ளிங்கிலேயே ஆமா அது கப்ளிங்கில வந்து முட்டுச்சு. நீங்க வேற போங்க. என் ஆண்கள் எதுல இது பண்ணா ஏன் நோத்தா கொன்னா. நோத்தா என்பது கெட்ட வார்த்தை இல்லை. அப்புறம் கெட்ட வார்த்தை இல்லையா? என் தம்பி அழகான ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்திய தந்தது எங்க ஆத்தா. இதுக்கு மேல ஒரு தங்க புள்ள வேணாம். நோத்தா நோ நோ. இங்க ஒரு மாட்டை அவுத்து விட்டாங்க பால் பிடிச்சிருக்கு. பாரு பழைய சீமக்கருவாடி. அப்பெல்லாம் ரூம் கிடையாது. யாருங்க உங்களை திட்டுறாங்க பாருங்க. அவங்க அது எங்க அக்கா வயிற்று பொழப்புக்காக நாங்க அக்காவும் தம்பி இப்படி பேசிக்கிறோம். அதுல நல்லா பேசியிருக்கீங்க. உன் எத்து பொருளை கலட்டி விட்டுட்டு அறையுவேன். யாரு வாயை பிடிச்சி கிழிச்சு புரியும். உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ நினைச்சிருக்க உன் மனசுல நீ வாயை கிளி நான் உன் பைய கிழிச்சு விட்டுருவேன். ஆமா ஒரு பைய கிழிப்பாரு. எனக்கு ஒரு சந்தேகம். சட்டி போட்டிருக்கா இல்லையா? நான் போட்டிருக்கிறதா? இந்த சீமக்கருவைக்குள்ள போய் அப்படி என்னதானே பண்ணுவாங்க? செருப்பை கழட்டிக்கிட்டு 10 அடி அடிச்சுட்டு வருவாங்க. சீமக்கருவைனா என்ன ராதா? சீமக்கருவை தூர்ல போய் மண்டே உள்ள நுழைச்சு. யான் மண்டே எதுக்கு ராதா நுழைக்கணும்? அப்பதான் நீ வெளியே எடுக்க முடியாது. நீ மண்டே நுழைக்கவுன்னா அவன் கெண்டே நுழைச்சிருவேன். கெண்டேன்னா என்ன ராதா? ஓடி கூறுகட்டம். பூராத்தையும் பேசி விட்டோம்னா நாளைக்கு வேணாமா? புண்ணாக்க தின்னு இங்க வா. ஏண்டா பொங்கச்சோர தின்னு அட 8 வட்ட நான் பின்னாடி இருக்கவும் குட்டையை கடிச்சுடுவேன். என்ன பண்ணிருக்க? பழம் பழுத்துருச்சான்னு பார்த்தேன். அந்த கையை கொடுங்க எப்படி இருக்கும் பாப்போம். இதுதான் குண்டீஸ்வரி ஆட்டம். நல்லா இருக்கு. இந்த மாதிரி டெய்லி விளையாடுறதுக்கு நீங்க கூப்பிடுற ராணி என்ன பின்னாடி அதிர்ஷ்டம் சுட்டு போனீ? என்ன விஷயம்? டீயை கொண்டு வந்து ஊத்தி விட்டு நக்கலாம் பாக்குறேன். ஏன் ஆம்பளை ஊரா நாங்க ஊத்தவங்க தான். என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டீனா என்ன? டீயை பத்தி ஒரு ஆளவே குறிக்கலாம். இருங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னமோ உங்கள்கிட்ட வந்தது மாதிரி சொல்றீங்க. என்னங்க இப்படி பேசிக்கிறீங்க? நீங்க எப்படி படம் பார்த்து பண்ண சொல்றீங்களோ அப்படி பண்றீங்க. அப்போ நீங்க படம் தான் ஆனா என் தமிழ்நாட்டு என் உறவுகள்லாம் நாகரிகம் உள்ளவர்கள். எப்படி சொல்றீங்க? ஒழுக்கமா செய்வாங்க. இந்தா உங்க ஒழுக்கம் நல்லா தெரியுதுப்பா. இடியப்பம் புழிஞ்சுக்கிட்டே அடிப்பேன். அவன் தான் இடியப்பம். இந்த இடியப்பத்துக்கு விளக்கம் சொல்றேன். ராணி என்னது? ராணி நீ இடியப்பம் புளிகிற கட்டை ஜென்ஸுக்கு மாவு அப்படியே உருட்டுவான். தரு கொடுத்தான் கரிச்சு பிடிச்சா உருட்டி உள்ள வச்சு கிரிஜாமுன்னாங்கன்னு. அதான் இடியப்பம் புளிகிற பயலுகடா. பேபி டெலிவரி பெரிய ஆஸ்பத்திரிடா. பேபி டெலிவரி பூரா லூஸ் ஆக்காம நான் போக மாட்டேன். இடியப்பம் புடிச்சு அதுக்குள்ள டெலிவரி ஆயிருமானே. அதுல பிறந்து வந்தாண்டாவேன். நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன். இல்லைன்னா என் சட்டையை கழட்டிக்கிட்டே உண்ணிய கடி. காதல்னா என்ன? காதல் காதல் என்ன அப்படின்னா இந்த இப்படி ஹார்ட் போட்டு நடுவுல அம்பு விடுறாங்கல்ல, அப்ப கம்பு விடுறான்னு அர்த்தம். என்ன கம்பு விடுறாங்க? நிறைய பேர் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன? ஹார்ட். காலை இழுச்சு வைக்க சொல்றேன். கை தட்டலாம் முடிஞ்சு. இதுக்கு இதான் அர்த்தமா? இது தெரியாம நான் காதல்னா என்ன? காதல்னா என்ன? கண்ணியை முக்க தொட்டும் தொடாம பண்றதுதான் உண்மையான காதல். இப்ப நீங்க பின்னாடி தொட்டுப்பிட்டீங்களே, அது வந்து காத்தல். காதிதான் அறத்தல் முக்காத்தல். கல்யாணம் ஆறதுக்குள்ள பிள்ளை வத்தா புலந்தல். எப்படி சமாளிக்கிறான்? இல்லாட்டா நீ ஒரே என்னதா ஒரே இடத்துல உட்காந்து உறங்கிடுவேன். சரி, ஹார்ட்ல அம்பு விடுறத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டல, நீங்க விளக்கமே ஏன் அப்படியே வச்சுக்கிட்டு உள்ள வர்றேன்? ஏன் உள்ள வச்சுட்டு விடுறாங்க? யானையவே இது பண்ணிடுறோம்ன்றேன். என்னது? யானையே இது பண்ணிடுவாங்களா? யானை கதை ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வ. நான் தான் யானை, ராணி தான். நீ ராணி யானை, நான் எலி. எலி எங்க குனி? அவங்க தானே கேட்டாங்க அந்த கதை. யானைக்கு நான் எதுக்கியா குனியணும்? நீ எலி, நான் யானை. மேல அப்ப எங்க வர? இங்க எலி தாவ முடியுமா?
அந்த அக்கா தானே சொன்னாங்க மேல என்ன. ஆ. ஏய் நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லி அதே எம்கே. அண்ணே, நீ மேல நான் நீ யானை கதையை சொல்லியா முதல்ல. ராணி நீ சிரிக்க கூடாது. நான் சிரிக்க மாட்டேன். நீங்க சொல்லு. ஐயோ செக்ஸா இருக்குமே. நீங்க இதுவரை நீங்க பேசவே இல்ல. நீங்க சொல்லாட்டால நம்மள நோத்தவங்கமான வைவாங்களே. அப்படிலாம் வைய மாட்டாங்க. நீங்க தம்பிங்க சொல்லுங்க. நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கணும், நீர் ஓட்டம் நல்லா இருக்கும். நீர் வரத்து நல்லா இருக்கணும், விட்ட நல்லா வரணும். வாழைப்பழம் ஊறுகா. இந்த மாதிரி அண்ணே யானை கதையை கேட்டவனே யானையை பார்க்க போகுது. நான் தான் யானை. மயிரை புடுங்கினேன். நீ எங்க சொல்ல விடு. மயிரை? பக்கத்தில் என்ன ஒரு டவுனு? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி அந்த 4 ரோட்டில் ம். ஒரு யானை டெய்லி போய் வாக்கிங் போயிருக்கு. ஆ. அந்த 4 ரோட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டு வச்சுருக்காங்கல்ல என் தம்பியெல்லாம், ஆமா. அந்த ஆட்டோக்குள்ளேயே ஒரு எலி டெய்லி வந்து இந்த யானை கப்ளிங்க பார்த்துக்கிட்டே இருந்து இந்த யானைக்கிட்ட போய் சொல்லியிருக்கு இந்த எலி. என்னன்னு? யானை ஒரு நாளைக்கு உன்னைய 8 இன்ச்சு கம்பியில் சென்ட்ரிங் போட்டுக்கிறேன். இந்த யானை சொல்லியிருக்கு, நீ அத்தனை மூடையை தூக்கிட்டு எப்படி என் கப்ளிங்கில் சென்ட்ரிங் போடுவேன். எலி சொல்லியிருக்கு, நான் நல்லா செய்வேன். இங்கே வேணா ஆட்டோக்காரங்க கூட வந்து அடிச்சிடுவாங்க, அப்புறம் என் கப்ளிங்க வந்து சேதமாயிடும். தென்னந்தோப்புக்குள்ளே வந்துரு அடிச்சனோடனே இந்த யானை போய் நல்ல வாமப்பில் இருந்திருக்கு. எலி அன்னைக்குன்னு பார்த்து ஓசுலாம் வெல்டிங் வச்சு யானையை சுற்றி தேடி இருக்கு. 3 நாளாக கப்ளிங் தெரியல முண்டைக்கு. ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு. ஐயோ. அப்புறம் யானை சடச்சடன்னு ஒன்று கடிச்சு தள்ளி விட்டுருச்சு. போறையா கொண்டு வரேன் சுடு தண்ணியில் அப்படின்னு. அப்புறம் இந்த எலி இந்த யானை பின்னாடி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை முண்டை எலி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா. இதெல்லாம் ஒரு கதையின தம்பி ஓரளவு தான்.